ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகே லைஃப் ஸ்டைல். நம்மளுடைய டிகே லைஃப் ஸ்டைலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, டேஸ்டியான சுவையான சீம்பாலில் டேஸ்டியான பால்கோவா எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் 1 லிட்டர் அளவுக்கு வந்து எனக்கு சீம்பால் கிடச்சிச்சுங்க. அதை வாங்கி வச்சுருக்கேன். இதான் வந்து சீம்பால் பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் வந்து பால் வந்து கறக்கும்போது இதில் இப்போ பால்கோவாவோ இல்லது பால் கேக்கோ செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். இப்போ வந்து நான் பால்கோவா தான் செய்ய போகிறேன். இதை வந்து அப்படியே வந்து ஃபில்டர் பண்ணி அடிக்கடமான கடாய்க்கு வந்து நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். மாற்றி எடுத்துகிட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேம் வச்சு நல்லா வந்து கொதிக்க விட்டுடலாம். பால் வந்து நல்லா கொதிக்க இந்த மாதிரி வந்து பால் வந்து நல்லா வந்து திரிஞ்சு வரும். இது கரெக்டாக இருக்கும். இதில் உள்ள தண்ணி எல்லாமே வந்து நல்லா வந்து வற்றி வரணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம், அடி பிடிக்காத மாதிரி. இது அப்பப்போ வந்து நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அடி பிடிக்காது. அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வந்து மேலே வந்து நல்லா வந்து கோவா வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இருக்கிற எல்லா தண்ணியுமே வந்து நல்லா வந்து வற்றி வரட்டும். அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். அப்போ தான் வந்து அடி பிடிக்காது. அப்படியே வந்து 10 நிமிஷம் இருக்கட்டும். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பாருங்கள், 10 நிமிஷம் கழித்து பார்க்குறேன். தண்ணி எல்லாமே வந்து நல்லா வந்து வற்றி வந்திருக்கு. நம்ம ஊற்றிருக்க தண்ணி எல்லாமே நல்லா வந்து வற்றி வந்துடுச்சு. அந்த மில்கில் உள்ள தண்ணி எல்லாமே பாருங்கள், ஓரளவுக்கு இப்போ வந்து பால்கோவா வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நான் 2 ஏலக்காய் வந்து தட்டி போட்டுக்கலாம். கூடையே நான் 1/2 கப் அளவுக்கு வந்து ப்ரௌன் சுகர் எடுத்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த இடத்துல வந்து நாட்டு சக்கரை இல்லாட்டி ஒயிட் சுகர் கூட நீங்கள் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் வந்து ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் ஸ்வீட்டு அதிகமாக சாப்பிடுவீங்க இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அளவு கூட நீங்கள் வந்து சுகர் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் இருக்கிற தண்ணி எல்லாமே வந்து வற்றி வரட்டும். அது வரைக்கும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம் வச்சு அப்பப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்க, தண்ணி எல்லாமே வந்து நல்லா வற்றி வரட்டும். அது மாதிரி வெயிட் பண்ணலாம். பாருங்கள், தண்ணி நல்லா வற்றி வந்துடுச்சு. இப்போ வந்து பால்கோவா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், டேஸ்டியான சுவையான சீம்பால் பால்கோவா வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இது அப்படியே வந்து நம்ம மில்கில் செய்கிற பால்கோவா மாதிரியே இருக்கும். டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த சீம்பால் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைகளுக்கு வந்து அதிகமாக வந்து சத்து கிடைக்கும். பாருங்கள், டேஸ்டியான சுவையான சீம்பால் பால்கோவா வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். அப்படியே வந்து நம்ம பால்கோவா சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட டிகே லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சமைச்சு பாருங்கள், டேஸ்ட்டை என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.